ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸுங்க. இது உளுந்து வடை. அது இனிப்பில் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க இது ரொம்ப பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்டா நல்ல ப்ரோட்டீன். உளுந்து நல்ல ப்ரோட்டீன் தானே, அது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். உளுந்தை நான் 1 மணி நேரம் ஊற வச்சுங்க. அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு ஆனப்புறம் அதுக்கப்புறமா எடுத்து தான் வடிகட்டி வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ மாவுங்கிறதுனால அதை கிரைண்டர்லேயே போட்டுட்டேங்க. அதே மாதிரி அந்த ஊற வச்ச ஃப்ரிட்ஜில் ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியை தொட்டே நம்ம தள்ளி விடலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. ஒரு அரை வாழைப்பழம், பூவன் பழம் இருந்தால் சரி, பூவன் பழம், ரஸ்தாளி பழம் எதாக இருந்தாலும் ஒரு அரை பழம் போட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அதாவது தண்ணி ஊற்றாமல் தள்ளி தள்ளி விட்டு, அதாவது கையில் ஈரம் மட்டும் தொட்டுக்கணும். ஈரம் தொட்டு நம்ம ஆட்டணும். கூடவே ஏலக்காய், ஒரு 5 ஏலக்காய் இல்லை 6 ஏலக்காய் பொடி பண்ணி கூட சேர்த்துட்டேங்க. இது நம்ம தள்ளி பக்கத்துலேயே நின்று கிரைண்டரில் ஆட்டணும். புசு புசுன்னு வர்ற மாதிரி ஆட்டணும். இப்போது கையில் தண்ணி தொட்டு அந்த ஈரப்பதத்துலேயே ஆட்டுறப்போ அந்த பருப்பெல்லாம் நல்லா நைஸாக ஆகி வந்துடும். பருப்பு நல்லா ஆனதுக்கப்புறம் தாங்க நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அதாவது வடை சாஃப்டாக வரணுன்னா மாவு நல்லா பஞ்சு மாதிரி நம்ம ஆட்டி எடுக்கணும். அதுதாங்க இதில் மெயின். இப்போ உளுந்து போட்டதும் கல் சுற்றலை அப்படிங்கிறத கையில் ஈரத்தை தொட்டுட்டு அந்த கல்லை நம்ம தொட்டு பண்ணினாவே பாருங்கள், இது மாதிரி கல்லில் தான் நம்ம தள்ளி தள்ளி விடணும். ஈரம் தொட்டு அப்போ நல்லா, இது ஒரு டிப்ஸ் மாதிரி தான். அதாவது கையை ஈரம் பண்ணிக்கிட்டு கல்லில் நம்ம ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தால் அது கிரைண்டர் நல்லா ஓடி நல்லா புசு புசுன்னு ஆனப்புறம் கடைசியாக சர்க்கரை சுகரு 300 கிராம் இப்போ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பருப்புக்கு 300 கிராம் சர்க்கரை போட்டு ஒரு 4 சுற்றினதும் உடனே ஆஃப் பண்ணி மாவை எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் ஆட்டினா அது பாகு மாதிரி ஆகி வடை நம்ம எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா உடனே சர்க்கரை போட்டு 2 சுற்றி எடுத்துட்டு அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை போட்டு அதிகமாக நம்ம ஆட்டக்கூடாதுங்க. லாஸ்ட்டாக தான் மாவு நல்லா ஆனதும், பதமாக ஆனதும் சர்க்கரையை போட்டு ஒரு 2-3 சுற்றினதும் கிரைண்டர் ஆஃப் பண்ணி மாவை எடுத்துடணும். எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி சேர்க்காமல் சர்க்கரை போட்டு நம்ம ஆட்டி எடுத்துட்டோம். கூட அரிசி மாவு போட்டு நல்லா பிசைகிறோம். இந்த மாதிரி நல்லா பிசைகிறப்போ அந்த புஃப்னு மாவு நல்லா பதமாக கெட்டித்தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி மாவு இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு வாரம் வச்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம அப்பப்போ 5 வடையாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி கையில் ஈரம் தொட்டு வடை போடணும். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணுங்க. அப்போ தான் முதல்ல காஞ்சி இருக்கணும். ஆனால் வடையை தட்டி போட்டதும் உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். இல்லைன்னா அது மேலே தோலெல்லாம் கருகிடும். அதனால் சிம்மில் வச்சிடணும். எண்ணெய் காயிற வரைக்கும் ஹையில் இருக்கட்டும். அப்புறம் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். தண்ணி தொட்டு நான் லைட்டாக தொட்டு வடை போடுறோம். கொஞ்ச நேரம் வெந்ததும் திருப்பி விட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள் உளுந்து வடை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க, பசங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துடலாம். எனக்கு 1/2 கிலோ மாவுக்கு 50 வடை வந்ததுங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பஃபியாக பாருங்கள். சூப்பராக சூடாக இருக்குது. சூடாக சாப்பிட்றப்போ இன்னும் 2 வடை சேர்த்து சாப்பிடுவாங்க வீட்டில். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.